ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து திருப்பெயரினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். இன்றைய இறைவார்த்தை மூலமாக ஆண்டவருடைய வார்த்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்று வருடத்தின் கடைசி நாள். இந்த ஆண்டு முழுவதும் கர்த்தர் நம்மை நடத்தினதற்காக கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்துகிற நாள். எனவே நாம் இன்று நன்றி செலுத்துவோம். வேதத்தின் அடிப்படையில் 103 சங்கீதம் 1-2 வசனங்கள். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே நீ தேவனை துதி என்று சொல்லுங்கள். இன்று எவ்வாறு தேவனுக்கு நன்றி செலுத்துவது? 3 காரியங்கள். முதலாவது, மேலே பார்த்து நன்றி செலுத்துங்கள். மேலே உன்னதத்தில் இருக்கிற தேவனை நோக்கி உங்களுடைய இருதயத்தை உயர்த்துங்கள். இந்த ஆண்டை நீங்கள் ஆரம்பிக்கும்போது உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் இருந்த சூழ்நிலை, இப்போது இந்த ஆண்டை முடிக்கும் தருணத்தில் இருக்கிறீர்கள். இந்த ஒரு ஆண்டு முழுவதும் கர்த்தர் உங்களோடு கூட இருந்து நடத்தினதற்காக மேலே பார்த்து உங்களுடைய கைகளை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். இது முதலாவது. 2வது, சுற்றிலும் பார்த்து நன்றி சொல்லுங்கள். அப்படியே ஒரு சுற்றி பாருங்கள். இந்த ஆண்டை ஆரம்பிக்கும்போது உங்களோடு கூட இருந்தவர்கள் இந்த ஆண்டை முடிக்கும்போது உங்களோடு கூட இருக்கிறார்களா? அப்படியே சுற்றி யோசித்து பாருங்கள். ஆனால் உங்களை கர்த்தர் இந்த ஆண்டு நிறைவு வரையிலும் கொண்டு வந்திருக்கிறார் இல்லையா? அதற்கு நன்றி சொல்லுங்கள். முதலாவது, மேலே பார்த்து. எதற்காக? இந்த ஓராண்டு முழுவதும் கர்த்தர் நம்மை நடத்தினதற்காக அந்த உன்னதத்தின் தேவனுக்கு நன்றி செலுத்துங்கள். 2வது, சுற்றிலும் பார்த்து. இந்த ஆண்டிலே தொடக்கத்தில் உங்களோடு கூட இருந்தவர்கள் இந்த ஆண்டு முடியிலே உங்களோடு கூட இருக்கிறார்களா? சிந்தித்து தேவனுக்கு நன்றி சொல்லுங்கள். 3வது, உங்களுக்குள்ளே பார்த்து நன்றி சொல்லுங்கள். உங்களுக்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு உறுப்பும் இன்று செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை நினைத்து நன்றி சொல்லுங்கள். கண்கள் தெளிவாய் பார்க்கிறது, காதுகள் கவனமாய் கேட்கிறது, சுவாச உறுப்புகள் எல்லாவற்றையும் ஒவ்வொன்றாய் ஆராய்ந்து பாருங்கள். எத்தனையோ பேர் விபத்துகளிலே கைகளை இழந்தவர்கள், கால்கள் இழந்தவர்கள், உறுப்புகளை இழந்தவர்கள், சுய நினைவை இழந்தவர்கள், இப்படி அத்தனை மத்தியிலும் கர்த்தர் உங்களை சுகமாய் வைத்திருக்கிறாரே, அதை நினைத்து நன்றி சொல்லுங்கள். அதனால்தான் இந்த சங்கீதத்தில் சொல்லும், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. முதலாவது, மேலே பார்த்து உன்னதத்தை பார்த்து நன்றி சொல்லுங்கள். 2வது, சுற்றிலும் பார்த்து நன்றி சொல்லுங்கள். 3வது, உங்களுக்குள்ளே பார்த்து நன்றி சொல்லுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. புதிய வருடம் நிச்சயமாகவே உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்.